90ஸ்ல வாழ்ந்தவங்க யாராலையுமே இதை மறக்க முடியாது. கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத சந்தோஷத்தை துண்டு சீட்டுகள்னால கொடுக்க முடியும்னா முடியும். ரீவைண்ட் பண்ணி கன்னிகா ஸ்நேகன் நம்ம எல்லாரையும் அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போயிட்டாங்கல்ல. சம்மர் வெக்கேஷன், பாட்டி வீடு, மாமா பசங்க, அத்தை பசங்க, சித்தி பசங்க, பக்கத்து வீட்டு பசங்கன்னு இப்படி சின்னவங்க பெரியவங்க பாரபட்சம் இல்லாம எல்லாருக்குள்ளேயும் சேர்ந்து விளையாடின ஒரு விளையாட்டு. குறையாத சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த அந்த ராஜா ராணி விளையாட்டை தான் கன்னிகா ஸ்நேகன் அவர்களும் விளையாடி இருந்திருக்காங்க. ஏன் ராஜா இல்லாம விளையாடுற அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் போஸ்ட் பண்ணிருக்காங்க. ராஜா ராணி, திருடன் போலீஸ் மட்டும் இல்லாம எத்தனை பேர் விளையாட்டுக்குள்ள வந்தாலும் அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு பதவி கொடுத்து விளையாட ஆரம்பிச்சு சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லாம அந்த நேரம் போகும். யாருக்காச்சும் போலீஸ் வந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அவங்களே கொஞ்ச நேரம் திருட்டு முழிச்சு யாரு திருட அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக இன்வெஸ்டிகேஷன் மோட் ஆன் பண்ணி என்னென்னமோலாம் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் போலீஸ்ன்றதே சொல்லாம இருந்து எல்லாரோடைய ரியாக்ஷனையும் நோட் பண்ணி யாரு கொஞ்சம் திருன்னு முழிக்கிறாங்கிறத பார்த்து, இல்ல திருட அப்படின்றது பின்னாடில இருந்து எப்படியாவது தெரியுதா அப்படின்றதெல்லாம் பார்த்து நோட் பண்ணி யாரு திருடன்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவாங்க. ராஜா ராணியெல்லாம் வந்துருச்சுன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம், ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதுல சில நேரங்கள்ல ஒருத்தர் மட்டும் ராஜா வந்துகிட்டே இருப்பாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு சீட்டாங்கொழி வேலை பண்ணியிருந்திருப்பாங்க. பொண்ணு குளிக்க போடும் போது அந்த ராஜாவை மட்டும் தனியா நைஸா எடுத்து வச்சுக்கிறது, அப்படி இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு அடையாளம் பண்றது, இப்படி ஏதாவது பண்ணுவாங்க. நேரம் போறதே தெரியாம விளையாடிக்கிட்டே இருக்கும் போது தூரத்துல இருந்து ஒரு குரல், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அது நிக்கும். அப்போ யாரு ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க லாஸ்ட்ல இருக்காங்கிறதுலாம் முக்கியமே கிடையாது. ஆனாலும் ஒரு கவுண்டிங்கை போட்டு யார் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்கிறதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா அந்த சீட்டெல்லாம் கிழிச்சு போட்டு மழை மாதிரி தூவி விட்டு கொஞ்சம் கூட மனசே இல்லாம அந்த இடத்துல இருந்து கிளம்புவோம். இப்படி எவ்வளவோ நினைவுகள் இந்த துண்டு சீட்டுக்குள்ள இருக்குல்ல. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய என்ன நினைவு டக்குன்னு மைண்டுக்கு வந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் அழகான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் லெட்ஸ் கோ ஹாலிடேஸ், டாக்டர் ஸ்ரீவர்மா வெல்னஸ் மற்றும் MC ஆப்பியோ காட்டன் கிளப்.